ரெடிமிக்ஸ் ஃபுட்ஸ் எனப்படும் உடனடி உணவு ரகங்கள் தயாரிப்பை சிறு தொழிலாக மேற்கொண்டு லாபம் ஈட்டலாம் என்பதை கடந்த சில தினங்களாக பார்த்து வருகிறோம். அதற்கான மூலப்பொருட்கள், பயிற்சி உள்ளிட்ட தகவல்களை தொடர்ந்து வங்கிக் கடன் பெறுவதற்கு உதவும் மாதிரி திட்ட அறிக்கையை இப்போது பார்க்கலாம். அதை வழங்குகிறார் வணிகச் செய்தி ஆசிரியர் சந்திரன். இந்த வாரம் சிறுதொழில் பகுதியில் உடனடி உணவு, அதாவது ரெடிமிக்ஸ் உணவு தயாரிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அதில் மாதிரி திட்ட விவர அறிக்கை அதை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலை பொறுத்தவரையில் நம்ம ஒரு கிரவுண்ட், அதாவது 2400 சதுரடி பரப்பில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதில் நமக்கு மிஷினரியெல்லாம் எரெக்ட் பண்ணுறதுக்கு, உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான கட்டடத்தை நாமளே கட்டி அதில் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அசியம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் நம்ம மசாலா பொருட்கள் மட்டும் விற்பனை செய்து, அதாவது உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறதா அசியம் பண்ணிருக்கோம். இதில் இப்போ நிலையான மூலதனம் வரும்போது 300 சதுரடி பரப்பில் நம்ம கட்டடம் கட்டுறதா அசியம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சதுரடிக்கு 300 ரூபாய் செலவாகும்னு அசியம் பண்ணுறோம். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கட்டடங்கள் சுவர் எழுப்பி மேலே கூரை போடுறத தவிர இந்த மிஷினரிலாம் எரெக்ட் பண்ணும்போது மிஷின் ஃபவுண்டேஷன் தரையை நல்லா பக்காவாக போடணும். அதனால் மிஷின் ஃபவுண்டேஷன் போடுறது அதுக்கு கூடுதலாக செலவாகும். அதே மாதிரி இதுக்கு தேவையான மிஷினரிக்கு பவர் கனெக்ஷன், தேவையான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 300 ரூபாய் ஆகும் அப்படிங்கிறது அசம்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 90,000 ரூபா செலவாகும். இயந்திர தளவாடங்கள் அதுக்கு வந்தோம்னா, இந்த மசாலா பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு பல்வகைசர் தேவைப்படும், ஒரு சீவிங் மிஷின் தேவைப்படும், பேக்கிங் மிஷின் தேவைப்படும். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் இல்லை. அதனால் ஒரு 50,000 ரூபாயில் இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு அசியம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பண்ணுறது தான் நமக்கு சந்தையில் அக்செப்டபிலிட்டி அப்படிங்கிற வகையிலும் சரி, அதை தவிர சட்ட ரீதியாகவும் இது முறைப்படி தொழில் செய்கிறதா இருக்கும். ஸோ அந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகும். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது மொத்த மூலதனம், ஆரம்ப முதலீடுங்கிறது 1,50,000 ரூபா ஆகுது. அதுக்கு அடுத்த நடைமுறை மூலதனம். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரவுண்டு இடத்துக்கு வாடகை மாதம் 10,000 ரூபாய், மின் கட்டணம் ஒரு 5,000 ரூபா ஆகும் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பணியாளர் சம்பளம்னு பார்க்கும்போது 3 விதமான பணியாளர்கள். ஒன்று உணவு தயாரிப்பு நிபுணர், அதாவது அந்த உடனடி உணவு தயாரிக்கக்கூடிய நிபுணர். அவங்க பயிற்சி பெற்ற ஆளாக இருக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறோம். அவங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் உத்தேச சம்பளம் இருக்கலாம். ஆனால் இந்த தொழிலில் இருக்க ஆட்கள் இந்த நிபுணர் தான் இதில் ரொம்ப முக்கியமான பணிங்கிறதுனால, இந்த தொழிலை ஆரம்பிக்கிறவரோட குடும்பத்தை சேர்ந்த ஒருவரே அந்த பணியில் இருக்கிறது நல்லது. அவரே பயிற்சி கொடுத்து பயன்படுத்துங்க அப்படின்றது ஆலோசனையாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது உதவியாளர்கள் அப்படின்னு 2 பேர் போடுறோம். ஒரு உதவியாளர் நிபுணருக்கு, அதாவது உணவு நிபுணருக்கு உதவிகளை செய்வார் கூடமாட. அது தவிர இன்னொருத்தர் நம்ம அலுவலக நிர்வாகம், மற்ற ஆஃபீஸ் சம்பந்தமான பணிகள் எல்லாம் செய்வார். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அசியம் பண்ணுற சம்பளம் 10,000 வீதம் 20,000 ரூபா ஆகுது. அதுக்கு அடுத்தது விற்பனை பிரதிநிதி. இவர் தான் உற்பத்தியான பொருளை எடுத்து போய் சந்தையில் விற்பனை செய்துட்டு அந்த பணம்லாம் திரும்ப வசூல் பண்ணிட்டு வருவார். அவருக்கு மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளம் அப்படின்னு அசியம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது மூலப்பொருட்கள். இதில் மூலப்பொருட்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா அளவு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி அதில் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மாதத்துக்கு 30,000 ரூபா செலவாகுது. அதுக்கப்புறம் பேக்கிங் பொருட்கள். உற்பத்தியான பொருட்களை அட்ராக்டிவான பேக்கிங்கில் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது தான் சந்தையில் அதை ஏற்றுக்கக்கூடிய பாங்கு இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறோம். அது மாதம் ஒரு 10,000 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த தொழில் முதலீட்டுக்கான வட்டி அப்படிங்கிறது மாதம் ஒரு 12,000 ரூபாய். இதர செலவுகள் ஒரு 3,000 ரூபான்னு பார்க்கும்போது மொத்த செலவு மாதத்துக்கு 1,20,000 ரூபாய். இதை ஒரு ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 14,40,000 ரூபாய். அடுத்தது மொத்த முதலீடு எவ்வளோ ஆகுதுன்னு இந்த தொழிலில் பார்த்தோம்னா, நிலையான மூலதனம் 1 லட்சம், நடைமுறை மூலதனம் 14,40,000 ரூபாய். மொத்தமாக 15,90,000 ரூபாய் உங்களுக்கு மொத்த முதலீடு அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அதுக்கு அடுத்து வருவாய்க்கு போனோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளில் சந்தையில் விற்கும்போது ஒரு 5,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அசியம் பண்ணுறோம். அது காரணம் என்னென்னா, இதில் வேல்யூ அடிஷன் தான் நம்ம பண்ணுறோம். வேல்யூ அடிஷன்ற போதே நமக்கு நேச்சுரலாக விலை கூடுதலாக கிடைக்கும். இது தவிர நமக்கு இன்றைக்கி இருக்கிற சந்தையில் தேவையை கன்சிடர் பண்ணி சில மூலிகை பொருட்களை கலந்து அந்த பிராண்ட் பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா கட்டாயம் கூடுதல் விலைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் முறைப்படி சான்றிதழெல்லாம் வாங்கி செய்யும்போது அதனோட அக்செப்டபிலிட்டியும் அதுக்கான கூடுதல் விலை கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறதும் சாத்தியம்.
அதனால் 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து உத்தேசமாக வருமானம் வரும்னு கணக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு 1,50,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதே ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 18 லட்சம் ரூபாய் உங்களுக்கான வருமானமாக இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சிட்டு பார்க்குறோம். அதுபடி பார்த்தோம்னா உத்தேசமாக ஒரு ஆண்டுக்கு 3,60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானமாக கிடைக்கும். அப்போ மாதம் உத்தேசமாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கி கடன் போகிறதுனால முக்கிய விகிதங்கள் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ தான், நிகர லாப சதவீதம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்க புள்ளி விவரங்கள் தான், அதை வச்சு கணக்கிடும்போது அது 20% தெரிய வருது. அதுக்கு அடுத்தது முதலீட்டு வருமான விகிதம், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இது வந்து 22.6% வருது. அதுக்கு அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது லாப நஷ்டம் இல்லாத நிலை, இது இந்த தொழிலை பொறுத்தவரையில் 73.84% அப்படின்னு வருது. ஸோ இந்த தொழிலை பொறுத்தவரையில் தேவை அதிகமாகிட்டே இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் பணிக்கு போகிறதுங்கிறது இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி குடும்பங்களுக்கு ஒரே தீர்வாக இருக்கிறது இது மாதிரியான ரெடிமிக்ஸ் உணவுகள் தான். அதனால் நிறைய பேர் வந்து இதை விரும்பி வருவாங்கன்றதுனால சந்தை வாய்ப்பு வந்து உறுதியாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்கள் பொருட்களை எந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்டில் வந்து என்ன இனோவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து விற்பனையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போது சொன்னது வந்து பேசிக் மாடல். இதில் வந்து படிப்படியாக நீங்கள் வந்து கூடுதல் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. டைம் பண்ணி பார்க்கலாம்ல.